நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தினமும் ஒரு 50 கேள்விகள் தமிழ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நேற்று இதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். நண்பர்கள் யாராவது டெலிகிராம் சேனல்ல இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல நடந்த கொஸ்டின் டெஸ்ட் கொடுப்போம். ஓகேங்களா? முதல் கேள்வி ஓகேங்களா, எதிர் சொல்லை பொறுத்துக. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அணுகு என்னன்னா விலகு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த கேள்விக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐயம் தெளிவு. ஓகேங்களா? ஊக்கம் என்ன வரும்? சோர்வு. ஓகேங்களா? அணுகு விலகு, அடுத்தது உண்மை பொய்மை. அப்போ 4, அடுத்ததா 1, 2, 3. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பிஞ்சு வகைகள்ல என்னென்ன வரும் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வடு. வடுனா என்ன வரும்னு பார்த்தோம்னா மாவடு, அதாவது மாம்பிஞ்சு. இது பிஞ்சு வகையில தான் வரும். அப்போ இது கரெக்டான ஆன்சர். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. சோ இது பிஞ்சு வகையில வரும். அப்ப இது ஆன்சர் அல்ல. அடுத்ததா குறும்பை. குறும்பை என்னன்னு பார்த்தோம்னா இந்த குறும்பை தென்னை பனை. ஓகேங்களா? தென்னை மற்றும் பனை இதோடைய தென்னை பனை இதோடைய பிஞ்சுதான் என்னன்னு சொல்லுவோம்னா குறும்பை. ஞாபகம் வச்சுக்கோங்க, தென்னை பனை இதோட பிஞ்சுதான் என்னன்னு பார்த்தோம்னா குறும்பை. அடுத்ததா கருக்கல். கருக்கல்னா இளநெல். ஓகேங்களா? இளநெல். இந்த கொப்பு, இத கொப்பு அல்லது கொம்பு அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? ஒரு மரம் இருக்குன்னா மரத்திலிருந்து வர ஃபர்ஸ்ட் கிளைய, ஓகேங்களா, ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதுல இருந்து வர முதல் கிளைய கவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவையிலிருந்து வர ரெண்டாவது பார்ட், ஓகேங்களா, கவையிலிருந்து வர ஒரு பிரிவு தான் என்னன்னா இந்த கொம்பு அல்லது கொப்பு. ஓகேங்களா? பெரிய மரத்துல வர ஃபர்ஸ்ட் கிளை, ஓகேங்களா, அதுதான் என்னன்னா கவை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கவை அடிமரத்திலிருந்து பிரிகிற ஃபர்ஸ்ட் கிளை பேரு கவை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளை இல்ல, அடிமரத்திலிருந்து பிரிகிற கலைக்கு பேரு கவை. அந்த கவையோட பிரிவு தான் இந்த கொம்பு அல்லது கொப்பு. ஓகேங்களா? இது கவையோட பிரிவு. அப்போ இது ஆன்சர் அல்ல. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. இது மூன்றும் பிஞ்சு வகையை சார்ந்தது, இது பிஞ்சு வகையை சார்ந்தது அல்ல. அப்ப பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி, கொப்பு என்பதே சரியான விடை. அடுத்ததா பொருந்தாத மரபு தொடரை கண்டறிக. ஓகேங்களா? மரபு தொடர்ல எது எது இல்ல அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அள்ளி இறைத்தல் இருக்கான்னு கேட்டா இருக்கு மரபு தொடர்ல. மணக்கோட்டையும் இருக்கு, ஆற போடுதலும் இருக்கு, ஆனா தள்ளி வைத்தல் இல்ல. ஆன்சர் தள்ளி வைத்தல். அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுவும் ரொம்ப ஈஸி. அறம் பொருள் இன்பம். இதுல அருள் என்பது பொருந்தாத சொல். ஓகேங்களா? அறம் பொருள் இன்பம். அடுத்ததா சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னே சின்னங்களை, ஓகேங்களா, ஐ வெளிப்படையா வருதுங்களா? ஓகேங்களா? அப்படி வர இடத்துல என்ன வரணும்? வல்லினம் மிகணும். அப்போ ரெண்டு சொற்கள்ல, ஓகேங்களா, ரெண்டு சொற்றொடர்ல இது இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா ஓகேங்களா பாரம்பரிய. ஓகேங்களா? இங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நமது நாட்டின் பாரம்பரிய வருதுங்களா, பாரம்பரிய அகர வரும்போதும் இங்கேயும் என்ன வரணும்? ஓகேங்களா? இங்கேயும் வல்லினம் மிகணும். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஓகேங்களா? அகர ஈறு வரும்போதும் வரணும். ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையா வர இடத்துலயும் வல்லினம் மிகணும். ஓகேங்களா? அடுத்ததா மரபு பிழைகள். ஒலி மரபு. கோழி. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். ஓகேங்களா? குயில் கூவும், மயில் ஆகவும். ஓகேங்களா? அடுத்ததா விலங்குகளோட மரபு பெயரொட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க. ஓகேங்களா? புலி. புலிக்கு என்ன வரும்? பழர். ஓகேங்களா? புலி பழர். அடுத்த கொஸ்டினை பாருங்க. முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்னா கொழுந்து பகுதியை குறிக்கும். ஓகேங்களா? கொழுந்து. ஆனா ஆப்ஷன்ல கொழுந்து இல்லையான்னு பாக்காதீங்க. கொழுந்துனா நுனிப்பகுதி. ஓகேங்களா? கொழுந்துனா என்னன்னா நுனிப்பகுதி. இது எல்லாமே கொழுந்து வகையை சார்ந்தது. கொழுந்து என்பது நுனிப்பகுதியை குறிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த முறி குருத்து கொழுந்தாடை இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். முறினா என்னன்னா புலி வேம்பு. ஓகேங்களா? புலி வேம்பு இதோடைய கொழுந்து வகையை குறிக்கிறது தான். ஓகேங்களா? அதாவது நுனிப்பகுதி, அதோட நுனிப்பகுதியை தான் என்னன்னு சொல்றோம்? முறி. குருத்துனா என்ன? குருத்துனா என்னன்னு பார்த்தோம்னா சோளம், ஓகேங்களா, கரும்பு, தென்னை, பனை. ஓகேங்களா? தென்னையும் பனை.
அடுத்ததா கொழுந்தாடை. குறிப்பிட்டு கொழுந்தாடைனா என்னன்னா கரும்புடைய நுனிப்பகுதி அல்லது கரும்புடைய கொழுந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கழுந்தோட நுனிப்பகுதின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கொழுந்து நுனிப்பகுதி. ஓகேங்களா, புரியுதுங்களா? என்னன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டு கொழுந்தாடைனா கரும்புடைய நுனிப்பகுதி. ஓகேங்களா, அதுவே குருத்து அப்படின்னா என்னன்னா கரும்பு அதுல இன்க்ளூட் ஆகும். அது அல்லாம சோளம், தென்னை, பனை இதோடைய நுனிப்பகுதி. அடுத்ததான் முறி. முறினா புலி வேம்போட நுனிப்பகுதி. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் நுனிப்பகுதி. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. ஓகேங்களா, ஈஸி தான். கவின், வனப்பு. ஓகேங்களா, இதுவும் கண்டிப்பா எல்லாரும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடுங்க. கவின், வனப்பு. அடுத்ததான் அகரவரிசை. பாருங்க, ஃபர்ஸ்ட் தா வரிசை தான் வரணும். தாக்கு அடுத்து தான் தா, நா, பா. ஓகேங்களா, காங்காச்சால தாக்கு அடுத்து தான் பா வரிசை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் தா வரிசை, அடுத்தது தான் பா வரிசை. பழம், பாக்கு, பூ, லாஸ்ட்ல வா வரிசை. ஓகேங்களா, வா வரிசையும் பின்னாடி தான் வரும். பாக்கு அடுத்தது தானா, பாமா, யா, வா. ஓகேங்களா, அப்போ வெற்றிலையும் கடைசியா தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான். ஏன்னா இதுல தா வரிசையில எதுவுமே இல்லை 3 ஆப்ஷன்லயும். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்ததா பாருங்க, இசைக்கருவிகள் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. ஓகேங்களா, உரிமை ஊ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா, இது எல்லாமே ஓகேங்களா உயிர் எழுத்துல என்ன இருக்கு பாருங்க, உரிமை, உடுக்கை. இதுல உரிமை ஃபர்ஸ்ட் வருமா உடுக்கை ஃபர்ஸ்ட் வருமான்னு கேட்டோம்னா உடுக்கை தான் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னன்னா காங்காச்சா வரிசையில காங்காச்சானா டா தான் வரும். டா வரிசையில தான் டாடா டிடி டிடி டூடு. ஓகேங்களா, இதில் தான் போவோம் டாடா டிடி டூடுல. அதுக்கு அடுத்துதான் என்னன்னா ரூ வரும். ஓகேங்களா, ரூ என்பது லாஸ்ட்ல தானே வரும் ரா வரிசையில. ஸோ உடுக்கை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா உடுக்கை, உரிமை, தவில், மகுடி. தாக்கு அடுத்து தான் மா வரும். தானா அடுத்து பா, அடுத்து தான் மா. அப்போ உடுக்கை, உரிமை, தவில், மகுடி. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்ததா பாருங்க, கான் கான் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு கண்டறிக. கான் கான்னா என்னன்னா காடு. ஓகேங்களா, காடுல 2 ஆப்ஷன் இருக்கு. இது கான் கான்னா பாக்குறது. ஓகேங்களா, பார். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, காடு, பார். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. மானம் பார்த்த பூமி. மானம் பார்த்த பூமின்னு வரணும். ஓகேங்களா, அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, 2 சென்டென்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 2 சொற்றொடர் இருக்கு. வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. என்ன வரும்? வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கேயும் என்ன வரணும்? பன்மையில தான் வரணும். அப்போ வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஓகேங்களா, இங்க ஒருமையில வந்தாதான் இங்கேயும் ஒருமையில வரணும். இங்க வகைகள்னு சொன்னதால இங்க பயிரிடப்படுகின்றன. ஓகேங்களா, அடுத்ததா சரியான தொடரை தேர்க. ஆற்றின் வலப்புறம் எந்த லா வரணும்? இந்த லா வரணும். ஓகேங்களா, வலப்புறம் உள்ள வயல்கள் உள்ள பாருங்க, உள்ளக்கு ஸ்பெல்லிங் என்ன வரணும்? உள்ள நீர் வளத்தால் செழித்திருந்தன. ஓகேங்களா, அப்போ கரெக்டா இது இருக்கு பாருங்க, இதுல வலப்புறம் கரெக்டா இருக்கு. உள்ள வயல்கள் நீர் வளத்தால். ஓகேங்களா, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, இதுல பாருங்க வயல்கள், இதுல இந்த மிஸ்டேக் இருக்கு. இங்க வலப்புறம் இந்த லா தப்பா இருக்கு. அப்போ எல்லாமே மிஸ்டேக்கே இல்லாம எது இருக்குன்னா ஆப்ஷன் டி, ஆற்றின் வலப்புறம். ஓகேங்களா, இந்த புறம் போட்டோம்னா ஓகேங்களா ஊருக்கு போயிடும். ஓகேங்களா, காஞ்சிபுரம் அந்த மாதிரி சிறப்பான ஊருக்கு போயிடும். இந்த புறம் வராது. ஓகேங்களா, வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. இந்த லா வரணும். அதே மாதிரி இந்த இல்லு வரணும். ஓகேங்களா, அடுத்ததா வேற என்ன இருக்கு? வளத்தால் இந்த லா வரணும். வளத்துக்கு இந்த லா வரணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பிழை இல்லாத ஒரு தொடர். அடுத்ததா நின்றான் என்பதன் வேர் சொல் கண்டறிக. நின்றான்னா என்னன்னா நில். ஓகேங்களா, நின்றான்னா நின் போட்டுக்கூடாது. ஓகேங்களா, இதோட வேர் சொல். ஓகேங்களா, ஒரு கட்டளை பொருள் தான் வரணும். நின்றான் என்றதற்கான வேர் சொல் என்னன்னா நில். அடுத்ததா சுடுதல். ஓகேங்களா, சுடு. சுடுதலுக்கான வேர் சொல் என்னன்னா சுடு. ஓகேங்களா, அடுத்ததா வந்தான். ஓகேங்களா, இதுக்கு என்ன வரும்னா வா. வந்துன்னு போட்டுக்கூடாது. ஓகேங்களா, இது எச்சத்துக்கு போயிடும். வந்து ஊல முடியுதுங்களா. அடுத்ததா ஆ உம் இதுல முடிஞ்சா பெயர் எச்சத்துக்கு போயிடும். ஈ ஊல முடிஞ்சா வினை எச்சத்துக்கு போயிடும். இப்போ வந்து என்பது வினை எச்சத்துக்கு போயிடும். அப்போ வந்தானுக்கு வேர் சொல் என்னன்னா வா. ஓகேங்களா, இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆ உம் ஓகேங்களா விகுதி ஆலையும் உம்முலையும் முடிஞ்சா அது பெயர் எச்சம். ஈ ஊல முடிஞ்சா வினை எச்சம். இதை எப்பவுமே மறக்காதீங்க. இதே மறக்காம இருந்தாலே வேர் சொல்ல நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா தா என்னும் நேர் சொல்லோட வினையச்சம். இப்பதான் நம்ம பார்த்தோம். வினையச்சத்தோட விகுதி என்ன முடியணும்? ஈ ஊல முடியணும். தள்ளுல முடிஞ்சிருக்கு. தள்ளுல முடிஞ்சா என்னன்னா
தொழிற்பெயர் தல்லல் அல்லம். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன வரும்னா தொழிற்பெயர்ல வரும். அப்போ இது இல்ல. தந்த ஆள முடிஞ்சிருக்கு. ஆள முடிஞ்சா என்ன? பெயரெச்சம். அப்ப இது இல்ல. அப்படியே ஆப்ஷன் கீழே பாருங்க. தந்து ஊல முடியுதுங்களா? சொல்லி முடிக்கும் போது தந்து முடியுதுங்களா? அப்போ இதுதான் வினையற்ற சொல். ஓகேங்களா, ஊல முடிஞ்சா அதுதான் வினையற்ற சொல். அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தந்து. காணல் நீர் என்னும் ஊமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. ஓகேங்களா, காணல் நீர்னா என்ன? இருப்பது போல இருக்கும் ஆனா இருக்காது. ஓகேங்களா, இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. ஓகேங்களா, அடுத்ததா பாடு என்பதன் பெயரெச்சம். பெயரெச்சத்தோட விகுதி எதுல முடியணும்? ஆலையும் உம்முலையும் முடியணும். பாடுதல் தொழிற்பெயர். பாடிய ஆள முடியுதுங்களா? அப்போ இதுதான் பெயரெச்சம். புரியுதுங்களா? ஆள முடிஞ்சா அது பெயரெச்சம். அடுத்ததா கன்வேயர் பெல்ட். ஓகேங்களா, சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட்னா ஊத்தி பட்டை. ஊத்தி பட்டை. ஓகேங்களா, அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ஏஸ்தட்டிக்ஸ். ஓகேங்களா, அழகியல் முருகியல் எது வந்தாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. அடுத்ததெல்லாம் பாருங்க. டிஸ்கஷன் பார்க்கும்போது நமக்கு என்னப்பா கரெக்டா தானே இருக்குன்ற மாதிரி தோணும். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஓகேங்களா, உரையாடல் இல்ல, கலந்துரையாடல். டெம்பஸ்ட் நம்ம நேத்திக்கு பார்த்திருப்போம், பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. காஸ்மிக் ரேஸ் இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல 2-3 டைம் பார்த்துட்டோம். ஓகேங்களா, விண்வெளி கதிர்கள். ஓகேங்களா, விண்வெளி கதிர்கள். ஓகேங்களா, அடுத்ததான் மோனோலிங்குவல். மோனோன்னு வந்தாலே என்ன? ஒன்னு. ஓகேங்களா, லிங்குவல்னு வந்ததால மொழி, அப்போ ஒரு மொழி. ஓகேங்களா, அடுத்ததா எதிர் சொல்லை தெரிவு செய்க. வனப்பு. வனப்புனா என்னன்னு நமக்கு தெரியும், அழகு. அப்போ அதுக்கு எதிர் சொல் என்ன? அழகின்மை. ஓகேங்களா, வனப்புனா அழகு, எதிர் சொல் அழகின்மை. அடுத்ததா எதிர் சொல் எடுத்து எழுதுக. ஓதல். ஓதல்னா நல்லறிவு. நல் அறிவு. ஓகேங்களா, அதுக்கு எதிர் சொல் கேட்டிருக்காங்க. அப்போ அறிவற்ற. ஓகேங்களா, நல்லறிவு அறிவு. ஓகேங்களா, நல்ல அறிவு. அதுக்கு ஆப்போசிட் என்ன? அறிவற்ற. அடுத்த கொஸ்டின். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஓகேங்களா, அது நெல்லிக்காய் இருக்கிற மூட்டையை நம்ம கொட்டினா என்ன இருக்கும்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொரு ஷேப்லயும் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒற்றுமை இன்மை. ஒரே மாதிரி இருக்காது, ஒற்றுமை இன்மை. அடுத்ததா தற்செயல் நிகழ்வு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா இருக்கே, அது என்னன்னு பார்த்தோன்னா தற்செயல் நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு. சாரி, தற்செயல் நிகழ்வுனா என்னன்னு பார்த்தோம்னா மாத்தி சொல்லிட்டேன். தற்செயல் நிகழ்வுனா காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா இருக்கே. ஓகேங்களா, அதுதான் வரும். எதிர்பாரா நிகழ்வு தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா இருக்கே, அந்த ஊமை இதுக்கு வரும். ஓகேங்களா, பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல. ஓகேங்களா, அதே பாருங்க கீழே கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இப்பதான் நம்ம சொன்னோம் எதிர்பாராத நிகழ்வு. ஓகேங்களா, அடுத்ததா விடை வகைகள். இதை செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய். இதே கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி 2 முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதே கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஆன்சர் என்ன? ஏவல் விடை. அடுத்த கொஸ்டின். கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும். ஓகேங்களா, உனக்கு கதை எழுத தெரியுமாப்பான்னு கேட்டா இல்ல எனக்கு செய்யுள் தான் எழுத தெரியும் சொல்றது இனமொழி விடை. அதுக்கு இனமான ஒரு விஷயத்த சொல்றது. ஓகேங்களா, ஆக மொத்தத்துல எழுத தெரியுமான்னு தான் கேக்குறாங்க. கதை எழுதுறது பதிலா எனக்கு செய்யுள் எழுத தெரியும்னு சொல்றது. ஓகேங்களா, ஆட தெரியுமானா எனக்கு பாட தெரியும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி இது தெரியாது இது தெரியும் அப்படின்னு சொல்றது இனமொழி விடை. அதுக்கு இனமான ஒரு விஷயத்த சொன்னா இது இனமொழி விடை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும். ஓகேங்களா, வயிறு வலிக்கிறதுன்னு சொன்னா உற்றது உரைத்தல். ஓகேங்களா, வயிறு வலிக்கும். ஓகேங்களா, நம்ம எதிர்காலத்தை சொல்றது உருவது கூறல் விடை. எனக்கு வரப்போறத நான் முன்னாடியே கூறுறேன். ஓகேங்களா, அதுதான் உருவது கூறல் விடை. சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும். ஓகேங்களா, இதை சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்னு சொல்றது உருவது கூறல் விடை. ஓகேங்களா, அடுத்ததா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. உயிரினங்கள். ஓகேங்களா, இங்க பன்மையில வந்துச்சு. அப்ப என்ன வரணும்? இங்கேயும் பன்மையில வரணும். பன்மையில வர ஒரே சொற்றொடர் இதுதான். உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. ஓகேங்களா, இங்க பன்மை வந்தா இங்கேயும் பன்மை வரணும். ஓகேங்களா, அதுதான் ஒருமை பன்மை. ஓகேங்களா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அதேதான். குதிரையில் இருந்து அவர். ஓகேங்களா, மரியாதை நிமித்தமாக அவர்னு சொல்றாங்க. அவர் இறங்கினான்னு வருமா? வராது. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார்கள். இங்க ஒருமை.
ஆனா இங்க பன்மை. அவர்கள் இறங்கினார்கள்னு வந்திருந்தா இது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இங்க அவர் கொடுத்துட்டு இங்க இறங்கினார்கள்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது தவறு. குதிரையில் இருந்து அவர் இறங்கியது அக்ரிணைக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா, அவர் என்பது உயர்திணை. ஓகேங்களா, ஒரு மனிதரை சொல்றது, இது அக்ரிணைக்கு போயிடுச்சு. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். அடுத்த கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான், புத்தகத்தில் இருக்கு. ஓகேங்களா, புக்ல இருக்கிற கொஸ்டின் தான். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடரை தேர்ந்தெடு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் என்ன? நல்ல தமிழில் எழுதுவோம். நல்ல தமிழில் எழுதுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான். ஓகேங்களா, இது கூட புத்தகத்துல இருக்கிற டேட்டா தான். அதனாலதான் ரிப்பீட்டடா நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சொல் பொருள் பொறுத்துக. ஓகேங்களா, கோட்டி, கோட்டினா என்னன்னா மன்றம், குளம்னா பொன். ஓகேங்களா, வேதிகை திண்ணை, தாமம் மாலை. அப்போ 3142. ஓகேங்களா, 3142 ஆப்ஷன் பி. தாமம்னா மாலை, குளம்னா பொன், வேதிகைனா திண்ணை. ஓகேங்களா, கோட்டினா மன்றம். அடுத்த கொஸ்டினை பாருங்க. கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? நம்ம பல முறை பார்த்துட்டோம். ஒரு எங்க வரணும்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓகேங்களா, ஓர் எங்க வரணும்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓகேங்களா, பாருங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்க, மரம், மா என்பது உயிர்மெய் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஒரு வரணும். அப்போ ஆப்ஷன் ரெண்டாவது பாருங்க, ஒரு மரம் தெரிகிறது, உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுவே பாருங்க ஆ. ஓகேங்களா, இது உயிர் எழுத்துங்களா, அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். ஆனா ஒரு வந்திருக்கு. இங்கேயும் பாருங்க உயிர்மெய் எழுத்து, முன்னாடி ஒரு வரணும், ஓர் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா, அடுத்ததா கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. காவிய இன்பம் டேஷுக்கு உரியதுன்னா வாழ்விற்கு உரியது. கண்டிப்பா உங்களால 5 கேள்விக்கும் இந்த டாபிக்ல உங்களால மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா, அதை தலையாயது என்று கூறலாம். நாம் தமிழர்கள் நம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்ல வேண்டும்? எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது? ஓகேங்களா, தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? ஓகேங்களா, எதுக்கு இடையில பார்த்தோம்னா தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு வரும். நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டும்னா எங்கு செல்ல வேண்டும்னா தமிழ் இலக்கியங்களுக்கு செல்லணும். ஓகேங்களா, எந்த இலக்கியங்களுக்கு பாட்டின்பம் காணப்படுகிறதுனா தமிழ் இலக்கியங்கள்ல. ஓகேங்களா, தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எதுன்னு பார்த்தோம்னா இன்பம். ஓகேங்களா, இதுதான் சொல்லியிருக்காங்க. தமிழ் கருவூலங்கள் உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம். ஓகேங்களா, உலகத்தில் இவ்வுலகில் உண்டோ? ஓகேங்களா, தமிழ் காவியங்களை படிப்பதால் நமக்கு என்ன கிடைக்குது? இன்பம் கிடைக்குது. அடுத்ததா, இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? சொல்லால் சொல்ல இயலாது. ஓகேங்களா, இங்க பார்த்தோம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், பெறற்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படுகிற நாடு. ஓகேங்களா, சிறந்த இன்பம் இவ்வுலகின் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், பெறற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றீர்களே. எந்த நாட்டை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி தான். ஓகேங்களா, தமிழ்நாடை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப ஆன்சர் தமிழ்நாடு. ஓகேங்களா, அடுத்ததா பசியின்றி பிரித்து எழுதுக. பசி கூட்டல் இன்றி. ஓகேங்களா, இது எல்லாரும் கரெக்டா போட்டுருங்க. சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. ஓகேங்களா, அடுத்ததா சேர்த்து எழுதுதல். புலி கூட்டல் சோறு. நிறைய பேருக்கு டவுட் வரும், புளிஞ்சோறு வருமா புளியஞ்சோறு வருமானு. ஓகேங்களா, இங்க புளி மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்னதான் வரும்? புளிஞ்சோறு தான் வரும், புளிஞ்சோறு. ஓகேங்களா, புளியங்கன்று. இது கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். புளியங்கன்று இதை எப்படி பிரிச்சு எழுதுனா புலி கூட்டல் கூட்டல் கன்று, புளியங்கன்று. ஓகேங்களா, புலி கூட்டல் கூட்டல் கன்று, மூணா பிரிக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணா இருக்கிறது தான் மேக்சிமம் எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகேங்களா, ரீசெண்டா. ஓகேங்களா, அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. நெற்கதிர்களில். ஓகேங்களா,
இங்கே பன்மை வந்துடுச்சு. நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள். ஓகேங்களா, மணி மணியாய் உதிர்ந்தன. அப்போ ஃபர்ஸ்டே பாருங்க, இங்கேயும் பன்மை. ஓகேங்களா, இங்கேயும் பன்மை, இங்கேயும் பன்மை. அப்ப ஆன்சர் என்ன? ஓகேங்களா, நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணி மணியாய் உதிர்ந்தன. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்ததா கூற்று காரணம் சரியா தவறா? வேங்கை என்பது பொதுமொழி, தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி எனப்படும். ஃபர்ஸ்ட் நமக்கு தனிமொழினா என்ன, தொடர்மொழினா என்ன, பொதுமொழினா என்ன அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தனிமொழி. ஓகேங்களா, தனிமொழினா ஒண்ணு இல்ல, சிம்பிளான சொற்கள். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு கண். ஓகேங்களா, படி. புத்தகத்துல அப்படியே இருக்கும். இதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா தனிமொழி. அடுத்ததா தொடர்மொழி. ஓகேங்களா, தொடர்மொழினா என்னன்னா இன்னொரு வார்த்தை சேர்ந்து வரும். ஓகேங்களா, கண் இருக்குங்களா, புத்தகத்துல கொடுத்ததுதான் கண்ணன் படித்தான். ஓகேங்களா, கண்ணன் படித்தான். ஓகேங்களா, அதுவே பொதுமொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, தனிமொழியும் தொடர்மொழியும் ஓகேங்களா ரெண்டுக்கும் பொதுவாய் அமைந்து ரெண்டு பொருளை தரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரிக்காம இருக்கும்போது ஒரு பொருளை தரும். எக்ஸாம்பிளுக்கு வேங்கை. வேங்கை பிரிக்காம இருக்கும்போது வேங்கைனா என்ன சொல்றோம்னா ஒரு மரத்தை குறிக்கிறதுங்களா. சிம்பிளா பாருங்க, ஒரு மரம். அதுவே வேம் கூட்டல் கை அப்படின்னா என்னன்னா வேகின்ற கை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, வேகின்ற கை. அதாவது தனிமொழினா தனியான இந்த பொருள் தரும், அது தனிமொழி. ஓகேங்களா, தொடர்மொழினா இன்னொரு சொல்லோட சேர்ந்து பொருள் தரும். அதுவே பொதுமொழினா பிரிக்காம இருக்கும்போது ஒரு பொருளையும் பிரிச்சா வேற ஒரு பொருளையும் தரும். ஓகேங்களா, இப்படி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி எனப்படும்னா ஆமாம், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புத்தகத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, 8. 8 நமக்கு தெரிஞ்சு ஒரு எண். ஓகேங்களா, 8 என்பது ஒரு எண். இன்னொன்னு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பிரிச்சு எல் கூட்டல் தூ. ஓகேங்களா, எப்படின்னு பிரிச்சு 8 வந்து எல் கூட்டல் தூன்னு பிரிச்சு எல்லை உன். ஓகேங்களா, எல்ல உன், தூணா உன். ஓகேங்களா, எல்லை உன் அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேங்களா, இது வந்து பொதுமொழி. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழக்கூடியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆமாம், கரெக்ட். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். தவறு, திருவனந்தபுர நடுவன் நூலகம். ஓகேங்களா, கேரளால இருக்கிற திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். அடுத்ததான் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம். ஆமாம், இதுவும் கரெக்ட். அப்போ 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வந்தவர் அவர்தான். வந்தவன் அவன்தான், அவன்தான் வந்திருக்கலாம். இங்க மரியாதை நிமித்தமாக அவர்னு வந்திருக்கு. அப்ப என்னதான் வரணும்? வந்தவர் தான் வரணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகுகள். ஓகேங்களா, நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா 10வது புக்ல புதிய புத்தகத்துல தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதுல அந்த பாடலோட கடைசியில பொருள். ஓகேங்களா, பொருள்ல கடைசி லைனா கொடுத்திருப்பாங்க, அம்மை முதலிய அழகுகள். ஓகேங்களா, அப்படியே புத்தகத்துல இருக்கிற ஒரு லைன் இது. ஓகேங்களா, அப்படியே இடையில ஒரு டேஷை விட்டுட்டு அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் கேள்விகள் வரும். இதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படிக்கவும் முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா, எடுத்து பாருங்க, 10ஆம் வகுப்பு புத்தகத்துல தமிழ் விடு தூது அந்த பாடலோட பொருள்ல கடைசியில ஓகேங்களா அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளா இந்த லைன் அப்படியே இருக்கும். இந்த லைனை தான் அப்படியே கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன் உங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் படிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆனா 50 கேள்விகளை பார்த்துட்டோம் டீட்டெயிலாவே. நாளைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மீதம் இருக்கிற 50 கேள்விகளையும் நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்வுல சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. 50 கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள், ஓகேங்களா, எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.